நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 146ஆம் சங்கீதம் அது முழுவதையும் நாம் வாசித்து தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். 146ஆம் சங்கீதம். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் வரை கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் இரட்சிக்க வலிமையற்ற மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவனுடைய யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவற்றிலுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பார்வையற்றோரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாள்கிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே எதற்காக பலம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகின்றோம். எதற்காக நமக்கு பலம் தரப்பட்டிருக்கிறது? நம்முடைய தியானத்தின் ஆதாரமாக 146ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிரபுக்களையும் இரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். பிரபுக்களையும் இரட்சிக்க வலிமையற்ற மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். தமிழ் மொழியிலே பலம் என்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பழைய தமிழ் வார்த்தை திராணி. திராணி அதுதான் பழைய தமிழ் வார்த்தை. நிலத்திலே வாழுகிற மிருகங்களிலே ரொம்ப பலம் வாய்ந்த மிருகம் யானை. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12ஆம் தேதியை உலக யானைகள் தினம் என்று கொண்டாடுகின்றார்கள். உலக யானைகள் தினம் 2012ஆம் ஆண்டு முதல் கனடாவை சார்ந்த பேட்ரிஷியா சிம்ஸ் என்ற ஒரு அமைப்பும் தாய்லாந்தின் யானைகள் மறுவாழ்வு அறக்கட்டளையும் இணைந்து இந்த யானைகள் நாளாக இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி கொண்டாட ஆரம்பித்தார்கள். அவர்கள் யானையை உற்று நோக்கிய போது அவைகளுக்கு ரொம்ப சிறப்புகள் இருந்ததை கண்டார்கள். அவைகளிடத்திலே இயல்பாக ஒரு இரக்க குணம் காணப்பட்டது. மற்ற விலங்குகளை விட கொஞ்சம் அதுக்கு ஒரு இரக்கம் உண்டு. அந்த ஆக்ரோஷம், அந்த பயங்கரமான ஒரு எண்ணம் எல்லாம் அதுக்கு பலத்துக்கு அது எப்படியோ இருக்கணும். ஆனால் அதனிடத்திலே இயல்பாக ஒரு இரக்கம். அதே போல சமூக பிணைப்பு. அவைகள் ஒரு பெரிய கூட்டமாக வாழும், சமூக பிணைப்போடு வாழும். பரஸ்பர ஒத்துழைப்பு. ஒரு யானைக்கு ஒரு கஷ்டம் என்றால் இன்னொரு யானை அது உதவி செய்யும். பரஸ்பர ஒத்துழைப்பு. கூர்மையான நினைவாற்றல்.
எல்லா மிருக ஜீவன்களை விட அதுக்கு ரொம்ப நினைவாற்றல் உண்டு. குடும்பத்தை பாதுகாக்கின்ற பண்பு இவைகளினாலே யானைகளால் கவரப்பட்ட இந்த அமைப்புகள் யானைகள் தினத்தை கொண்டாடி யானைகளை வைத்து மனிதருக்கு போதிக்க வேண்டும் என்று அவர்கள் இந்த நாளை விசேஷப்படுத்தி இருக்கிறார்கள். யானைகளிலே ரொம்ப பெரிய யானை எது என்றால் ஆப்பிரிக்கா புதர் யானை. பெரிய யானை ஆப்பிரிக்கா புதர் யானை. ரொம்ப பெருசாக இருக்கும். 6000 கிலோ எடை அதற்கு உண்டு. 4 மீட்டர் வரை அது உயரமாக இருக்கும். இரண்டாவது பெரிய யானை ஆசிய யானை, அதாவது நம் பகுதியிலே இந்திய நாட்டிலே காணப்படுகின்ற யானையும் இந்த ஆசிய யானைகளிலே அடங்கும். 5000 கிலோ எடை இருக்கும். 3.5 மீட்டர் உயரம் இருக்கும். மூன்றாவது பெரிய யானைகள் சுமத்ரா யானைகள். சுமத்ரா யானைகள் இது 4000 கிலோ எடை, 3 மீட்டர் உயரம் இருக்கும். அடுத்த பெரிய யானை போர்னியோ என்கிற யானை. அது 3000 கிலோ எடை இருக்கும், 2.5 மீட்டர் உயரம் இருக்கும். இந்தியாவிலே கர்நாடகத்திலே யானைகள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது. முதலிடம் கர்நாடகம். இதற்கு அடுத்து அஸ்ஸாமிலே அதிக யானைகள். இதற்கு அடுத்து கேரளம். இதற்கு அடுத்துதான் நம்முடைய தமிழ்நாடு. அந்த காலத்திலே ராஜ வம்சத்தை சார்ந்த மனிதர்கள் பிரபுக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். திருமறையிலே நாம் ஆதார வசனமாக வாசித்த வசனத்திலே பிரபுக்கள் என்று வாசிக்கின்றோம். ராஜ வம்சத்தை சார்ந்தவர்கள், ராஜ குடும்பம். ஒரு ராஜாவுக்கு நிறைய பிள்ளைகள் இருப்பார்கள். அந்த ராஜ வம்சத்திலே வந்த அந்த ராஜாவுடைய சகோதரி பிள்ளைகள், ராஜாவாகின்ற தகுதியுடையவர்கள் எல்லாரையும் எப்படி அழைப்பார்கள் என்றால் பிரபுக்கள் என்று அழைப்பார்கள். நிறைய சொத்துக்களோடு, பெரிய குடும்பங்களோடு, யானைகள் போல இந்த பிரபுக்கள் பிரம்மாண்டமாக வாழ்ந்தார்கள். யானை போல பெரிய பரிவாரம். அரச விழாக்களிலே இவர்கள் எல்லாரும், இந்த பிரபுக்கள் எல்லாரும் மிடுக்கோடு பங்கேற்பது பார்ப்பதற்கே அழகாக இருக்கும். அப்படி வரிசையாக வந்து உட்கார்வார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பரிவாரம். பின்னால் வருகின்ற வேலைக்காரர்கள் கூட்டம் எல்லாம் சேர்ந்துதான் அந்த பரிவாரம் அப்படி இருக்கும். ஆனால் அரசனாக பட்டம் சூட்டி கொண்டவனை தவிர இந்த பிரபுக்கள், இந்த அரசிளம் குமாரர்கள் சோம்பேறிகளாகவும் போர் பயிற்சியற்றவர்களாகவும் சுகபோகிகளாகவும் இருந்தார்கள். பலரை பார்க்கும்போது அப்படி கனத்த ஒரு யானை உருவத்திலே அவர்கள் இருந்தார்கள். ஆகவே அந்த காலத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன என்றால், இவர்களை எல்லாம் நம்பி இவர்கள் பின்னாலே போய்விடாதே, இவர்கள் ரட்சிக்க திராணியற்றவர்கள், இவர்கள் ரட்சிக்க திராணியற்றவர்கள். பார்ப்பதற்கு அப்படி ஒரு ஜைஜாண்டிக் சைஸ்ல இருந்தாலும் இவர்களை நம்பி நீ இருந்து விடாதே. அவர்களுக்கு ஒரு போர் வந்தால் போர் செய்ய தெரியாது, தங்களையே பாதுகாக்க திராணியற்றவர்கள். ஆகவே பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியற்ற மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள் என்று அந்த காலத்திலே சொல்லப்பட்டது. எல்லாருக்கும் எல்லாவற்றிலும் பலம் இருப்பதில்லை. நம் எல்லாருக்கும் எல்லாவற்றிலும் பலம் இருப்பதில்லை. மனிதர்கள் எதிலெல்லாம் பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை திருமறை அழகாக சொல்லுகிறது. அதிலே இந்த வாரம் 2 குறிப்புகளை மட்டும் நான் சொல்ல போகின்றேன். எதிலெல்லாம் நாம் பலசாலிகளாக இருக்க வேண்டும். முதலாவது, நன்மை செய்வதிலே நாம் பலம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். நன்மை செய்வதிலே நாம் பலம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 3:27.
நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ரொம்ப முக்கியமான ஒரு போதனை. நன்மை செய்வதற்கு பலம் வேண்டும். நன்மையை எல்லாரும் செய்துவிட முடியாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நன்மை செய்ய முடிவெடுக்கும் போது பல சோதனைகளும் பல எதிர்ப்புகளும் வரும். நம்ம நினைப்போம், நன்மைதானே செய்ய போனேன், ஏன் இவ்வளவு எதிர்ப்பு, ஏன் எல்லாரும் எனக்கு விரோதமாக இருக்கிறார்கள்? தீமை செய்வதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை, அப்படிதானே? நன்மை செய்ய முடிவெடுக்கும் போது பல சோதனைகளும் எதிர்ப்புகளும் வரும். அவற்றை பலத்தோடு எதிர்கொண்டு நன்மை செய்ய வேண்டும். நாம் ஒருவருக்கு நன்மை செய்கிறோம் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுக்கு நம்ம நன்மை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தால் அந்த மனிதனை பிடிக்காதவர்கள் அதற்கு விரோதமாக, நம்முடைய இந்த முடிவுக்கு விரோதமாக வருவார்கள். இதனால் நன்மைகள் செய்ய முடியாமலேயே போய்விடுகிறது. ஒரு சமயம் ஒரு பெரிய பணக்காரன் தன்னுடைய இறப்பிற்கு பிறகு தன் சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்று வாக்குறுதி செய்தான். இதை கேட்ட ஊர்க்காரர்கள் அவனை புகழாமல் ஒருவரோடு ஒருவர் ஊர்ல பேசி அவனை இகழ்ந்தார்கள். அதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆகவே அவன் இதை குறித்து தன்னுடைய போதகரிடத்திலே போய் கேட்டான். இப்படி நான் சொன்னேன், நான் செத்த பிறகு, நான் இறந்த பிறகு, நான் மரணித்த பிறகு என் சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்று நான் வாக்குறுதி செய்திருக்கிறேன் என்று சொன்னேன். எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகின்றார்கள். ஏன் அப்படி செய்கின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்கிறது என்று சொன்னான். அந்த போதகர் அவனுக்கு புரிய வைப்பதற்கு அவன் வளர்த்த வீட்டு விலங்குகளின் கதையை சொன்னார். அவன் வளர்த்த வீட்டு விலங்குகளின் கதை. அவன் நிறைய விலங்குகளை வளர்த்தான். அவன் வளர்த்த மிருகங்களிலே 2 மிருகங்கள் பேசிக்கொள்வது போல அந்த கதையை போதகர் சொன்னார். ஒரு காளை மாடு, ஒரு பசுமாடு. காளை மாடு சொன்னது, நீ இந்த குடும்பத்திற்கு தினமும் பசும்பால் கொடுக்கிறாய், ஆனால் நானோ ஒரு நாள் என்னையே அவர்களுக்கு உணவாக கொடுத்து விடுகிறேன், என்னையே அவர்களுக்கு உணவாக கொடுத்து விடுகிறேன். அதற்கு பசு சொன்னது, நான் உயிரோடு இருக்கும் போதே நன்மை செய்கிறேன், நீயோ இறந்த பின் உன்னை கொடுத்து நன்மை செய்வதாக சொல்லுகிறாய். யாருக்கு தெரியும், நீ சொல்லுவது போல நடக்காமலும் போய்விடலாமே. நீ சொல்லுகிறாய் என்னை நான் இறந்தவுடனே கொடுத்து விடுவேன், ஆனால் அந்த மக்கள் அதை பயன்படுத்த வேண்டுமே. நீ இறந்த பிறகு உன்னை குறித்து நீ எந்த முடிவும் எடுக்க முடியாதே என்று சொன்னது. இந்த கதையை சொல்லிவிட்டு அந்த போதகர் சொன்னார், இப்போது நீயே உன்னை இந்த கதையோடு ஒப்பிட்டு பார்த்துக்கொள் என்று சொன்னார். சாலமோனும் நன்மை செய்கிற விஷயத்திலே நாம் பலமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு போதனையை சொல்லுகிறார். இந்த போதனை இளைஞருக்கான ஆலோசனைகள் என்று சொல்லப்படுகின்றது. இளைஞருக்கான ஆலோசனை. நன்மை செய்கிற விஷயத்திலே பலமாக நீ இருக்க வேண்டும். அதற்காக அவர் ஒன்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நீதிமொழிகள் 3:28 பாருங்கள். உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. நாளைக்கு என்பது நம்ம கையில இல்லை, நாளை என்பது நம்ம கையில இல்லை. நாளைக்கு என்று தள்ளி விடுவதெல்லாம் நம்முடைய பலவீனம், அப்படிதானே? நாளைக்கு என்று நாம் தள்ளி வைப்பதெல்லாம் நம்முடைய பலவீனத்தின் அடையாளம். இந்த திராணி என்பது உடல் பலத்திலே இல்லை. சாலமோன் சொல்லுகிறாரே, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அது உடல் பலம் அல்ல. திராணி என்பது நம்முடைய விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் தான் இருக்கிறது. நான் உதவி செய்வதனாலே, நன்மை செய்வதனாலே நான் குறைந்து போவதில்லை, நான் பலவீனப்பட்டு போவதில்லை, நான் நன்றாகத்தான் இருப்பேன்.
ஆகவே இது எப்பொழுதுமே இது விசுவாசம் சார்ந்தது, இது நம்பிக்கை சார்ந்தது. நாளைக்கு வா என்று சொல்வது நன்மை செய்ய மனமில்லாமல் நன்மை செய்வது போல நடிப்பவர்கள் செய்கிற ஒரு காரியம். நீ போப்பா, இன்னைக்கு நேரம் ஆயிற்று, நாளைக்கு வா. அது எதை காட்டுகிறது? நன்மை செய்ய விருப்பம் இல்லை, ஆனால் செய்வது போல நடிப்பது. அதை நம்பி அவன் தூங்காம இருப்பான். ராத்திரி நாளைக்கு வான்னு சொல்லிட்டார், நாளைக்கு நான் போகணும். எத்தனை ஏமாற்றங்கள் இப்படி நடக்கிறது யோசித்து பாருங்க. நாளைக்கு வான்னு சொல்லிட்டார் என்று அவன், அந்த ஏழை, தூங்காமல் காலையில எழும்பி சீக்கிரமே போயிடுவான். அந்த பணக்காரன் சொல்வான், இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியா, கொஞ்சம் பிந்தி வா, நாளைக்கு வா, பிந்தி வா. இதெல்லாம் நன்மை செய்ய பலமில்லாதவர்கள் சொல்லுகிற காரியம். நன்மை செய்ய பலமில்லாதவர்கள் பல வேஷம் போடுவார்கள், பல வேஷம் போடுவார்கள். நல்லவராக, கோழையாக, அப்பாவியாக, ஏமாளியாக என பல வேடமிடுபவர்கள் நன்மை செய்ய பலமில்லாதவர்கள். இப்படி நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். சிலர் நல்லவராக, சிலர் கோழையாக, எப்பா என்கிட்ட என்னப்பா இருக்கு, என் குடும்பத்துல தான் நான் கேட்கணும். அப்பாவியாக, நானே ஏமாற்றப்பட்டவன், பல வேஷம். ஆகவே நன்மை செய்வதற்கு ஒவ்வொருவரும் தங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். திருமறை இந்த நன்மை செய்வதை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற போதனையை சாலமோன் வழியாக நமக்கு தருகின்றது. அது ரொம்ப முக்கியமான போதனை. ஆண்டவர் சொன்னார், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஏன் இல்லை? பலம் இல்லை, செய்வதற்கு பலம் இல்லை, அதனால ஒருத்தனும் இல்லை. ஆகவே நன்மை செய்வதற்கு நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாளைக்கு வா, பிந்தி வா, சாயங்காலம் வா, மத்தியானம் வா, அப்படி நாம் சொல்லக்கூடாது என்பதுதான் அடிப்படையான போதனை. இரண்டாவது, என்ன பலம் நமக்கு வேண்டும்? திருத்துவதற்கு பலம் வேண்டும். திருத்துவதற்கு பலம் வேண்டும். வாசியுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 28:2. இதோ பலமும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மழை போலவும் சங்கார புயலை போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினால் அதை தரையில் தள்ளிவிடுவான். மனிதர்கள், இதுக்கு பின்னால ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. என்ன விஷயம் என்றால், மனிதர்கள் பாவத்துக்கு மேல பாவம் செய்து அதுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்காத போது என்ன நினைப்பார்களாம் தெரியுமா? கடவுளே பலமில்லாதவர், கடவுளே பலமில்லாதவர். இரக்கம் மிக்க அவருக்கே சவால் விட்டு, முடிந்தால் என்னை தண்டித்து பாரும் என்று துணிகரத்தோடும் இருமாப்போடும் மனிதர்கள் நடந்து கொள்வதுண்டு. அப்படி ஒரு நிலையை தான் இந்த ஏசாயா 28ஆம் அதிகாரத்திலே எப்ராயிம் என்ற மக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். எப்ராயிம், இந்த 3ஆம் வசனத்தில் பாருங்க, எப்ராயிமில் உள்ள குடிவரியரின் பெருமையான கிரீடம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இப்படிதான் வாழ்ந்தார்கள் அந்த மக்கள், எப்ராயிம் மக்கள். இஸ்ரவேலிலே ஒரு பிரிவார். என்ன செய்து விடுவார் அவர்? என்ன செய்தாலும் அவர் தண்டிக்க மாட்டார், அவருக்கு பலம் கிடையாது என்று அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களை ஆண்டவர் மதுபானம் பண்ணினவர்களோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். மதுபானம் பண்ணினவர்களோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். எப்ராயிம் மக்கள் பாவம் செய்துவிட்டு மதுபானம் பண்ணியவர்களைப் போல நடந்து கொள்ளுகிறார்கள். இந்த ஏசாயா 28:7 நீங்கள் பாருங்கள், அங்கே யாரெல்லாம் அப்படி நடந்தார்கள் என்கிற ஒரு பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. இவர்களும் திராட்சை ரசத்தால் மதிமயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சை ரசத்தினால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய்
நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். யாரெல்லாம்? எல்லாரும். எல்லாரும் எப்ராஹிமிலே வாழ்ந்த எல்லா மக்களும், ஆசாரியர், தீர்க்கதரிசிகள் என எல்லாரும் இப்படி நடந்து கொள்ளுகிறார்கள். நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். தீவிரமாக திமிராக பாவம் செய்பவர்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். சிலர் தீவிரமாக திமிராக பாவம் செய்வார்கள். யார் என்ன செய்ய முடியும், நான் இப்படிதான் என்று திமிராக. அந்த காலத்தில் எப்ராஹிம் மக்கள் அப்படிதான் பாவம் செய்தார்கள். தீவிரமாக திமிராக பாவம் செய்தார்கள். அவர்களை ஆண்டவர் எப்படி கண்டார் தெரியுமா? அவர்களது பேச்சும் செயல்பாடும் மதுபானம் பண்ணினவர்களை போல இருந்தது. மதுபானம் பண்ணினவர்களை போல இருந்தது. இந்த மதுபானம் பண்ணினவர்கள் இடத்திலே ஒரு திமிர் இருக்கும், பார்த்திருப்பீர்கள். ஒரு திமிர். யார் என்ன செய்ய முடியும்? ஒரு திமிர். மதுபானம் என்ன செய்கிறது? நம்முடைய மூளையின் அளவை, நம்ம மூளைக்கு ஒரு வால்யூம் உண்டு, ஒரு அளவு உண்டு. அந்த மூளையின் வால்யூமை குறைத்து விடும். அதுபோல நம்முடைய மூளையிலே 2 முக்கிய பகுதிகள் உண்டு. சாம்பல் நிற பகுதி, வெள்ளை நிற பகுதி. இந்த மதுபானம் சாம்பல் நிற பகுதியையும் வெள்ளை நிற பகுதியையும் பாதித்து அது செய்கிற நன்மையான நினைவாற்றலையும் கற்றலையும் அது குறைத்துவிடும். சாம்பல் நிற பகுதியும் வெள்ளை நிற பகுதியும் பாதிக்கப்படும் போது நினைவாற்றலுக்கும் கற்றலுக்கும் முக்கிய பங்காற்றுகின்ற மூளையின் ஹிப்போ கேம்பஸ் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அது அப்படியே செயலிழந்து போகும். என்ன சொன்னாலும் புரியாது, விளங்காது. இந்த மதுவில் உள்ள நச்சுத்தன்மை இந்த நரம்பணுக்களின் முனைகளை சேதப்படுத்தி செய்தி பரிமாற்றத்தையே தடுத்துவிடும். செய்தி பரிமாற்றத்தையே அது கட்டுப்படுத்திவிடும். தெளிவற்ற ஒரு மனநிலையை உண்டாக்கிவிடும். மூளை செயல்கள் தங்களுடைய நீர் சத்துக்களை எல்லாம் இழந்துவிடும். மதுபானத்தினாலே மயங்கியவர்கள் யாரும் தண்டிப்பதில்லை. எவ்வளவுதானே? ஒருத்தன் ரொம்ப குடிச்சிட்டான்னா கெட்ட வார்த்தை பேசிட்டு இருப்பான், நிமிர்ந்து திமுறா நின்று பேசிட்டு நிற்பான். யாரும் அவனை தண்டிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள் உணர்வற்று திரிகிறபடியினாலே மக்கள் எல்லாரும் என்ன நினைப்பார்கள் என்றால், சீக்கிரம் அவனை இந்த இடத்தை விட்டு பாசமா தள்ளிட்டு போயிட விடுதானே, எப்போ வாப்போ விடுதானே, அப்படி தள்ளி கொண்டு போய் விடுவார்கள். இல்லை என்றால் தாங்கள் தள்ளி போய் விடுவார்கள். பாவத்தின் மயக்கத்தினாலே மதுபானம் பண்ணினோரை போல திரிந்த எப்ராஹிமரை தன்னுடைய கையினாலே தண்டிப்பதற்கு ஆண்டவருக்கு விருப்பமில்லை. எப்பவுமே ஆண்டவருடைய சுபாவம் என்ன தெரியுமா? அவர் தண்டிக்கிறவர் அல்ல, அவர் ரட்சிக்கிறவர். ஆகவே பெரும்பாலும் அவர் தண்டிப்பதற்கு மற்ற மனிதர்களை, எதிரிகளான மனிதர்களை அல்லது சூழ்நிலைகளை தான் அவர் பயன்படுத்துவார். அவர் தன்னுடைய கையினாலே யாரையும் தண்டிப்பதில்லை. ஆகவே இங்கு என்ன செய்கிறார் என்றால், இந்த எப்ராஹிமர் திமிர் பிடித்தவர்களாக ஒரு குடிகாரர்களை போல நிமிர்ந்து நின்று அவர்கள் பாவம் செய்த போது அவர்களை தண்டித்து திருத்த யாரை பயன்படுத்தினார் என்றால் அசீரியரை பயன்படுத்துகின்றார். அசீரியர். அதை தான் ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா 28:2 இதோ பலமும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மழை போலவும் சங்கார புயல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினால் அதை தள்ளிவிடுவான். கையினால் எதை தள்ளிவிடுவான்? இந்த பாவம் செய்கிற இந்த குடி வெறியரை போல நிமிர்ந்து நிற்கிற இந்த எப்ராஹிமர் தலையில் ஒரு கிரீடம் வச்சது போல நிமிர்ந்து நின்று எல்லாம் செய்கிறார்களே, அந்த கிரீடத்தை தள்ளிவிடுவான். அந்த கிரீடத்தை தள்ளிவிடுவான். எவ்வளவு மதுபானம் பண்ணினவர்களுக்கும் ஒரு பெரிய அடி பொறியில் கிடைக்கும் போது, பொறியில் அடித்து விட்டான் என்று சொல்வார்கள், அப்படிதானே? நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு அடி அந்த போலீஸ்காரன் போட்டான், பொறி கலங்கி போச்சு, அப்படிதானே? பொறி கலங்கி போச்சு. உடனே உணர்வுக்கு வந்து விட்டான். இந்த போலீஸ்காரர்கள் கொடுக்கிற ஒரு அடி அந்த மது மயக்கத்தை தெளிய வைத்துவிடும். எப்ராஹிமரின் பாவ மது போதையை அசீரியர்களின் பலம் தெளிவித்து விட்டது. பாவத்தின் மயக்கத்திலிருந்து நம்மை தெளிவிக்க நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா?
கர்த்தாவே, நானும் பாவம் செய்கிறவன். என்னை தெளிய வைப்பதற்கு பலமிக்க எதிரிகள் வேண்டாம், வியாதிகள் வேண்டாம். உம்முடைய வசனம் மட்டுமே அந்த நன்மையை செய்யட்டும். ஆகவே இந்த மாலை வேளையிலே எதற்கு நமக்கு பலம் தேவை? 2 காரியங்களை இந்த வரிசையின்படி நான் சொன்னேன். திருமறையிலே வரிசையாக எதற்கெல்லாம் பலம் தேவை, புதிய ஏற்பாடு வரை அந்த பட்டியல் நீள்கிறது. அதில் 2 காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். நமக்கு எதற்கெல்லாம் பலம் தேவை? நன்மை செய்ய பலம் தேவை, நம்மை திருத்த பலம் தேவை, அல்லது மற்றவர்களை திருத்த நமக்கு பலம் தேவை. நம்மை திருத்துவதற்கு பலம் நமக்கு வசனத்திலிருந்து கிடைக்கட்டும். அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் நம்முடைய தியானத்தை நிறைவு செய்வோம்.